இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு, பலியினில் இணங்கிடுவோம். தன்னை காக்கும் இமைப்போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, கடவுள் கொடுத்த கொடைகளிலே ஒரு சிறந்த கொடை என்னவென்றால் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் என்ற கொடை. இந்த கொடையை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், இந்த கொடையை நாம் எவ்வாறு வேரூன்றச் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது அன்பு கொண்டு வாழுகிறோம் என்ற ஒரு கேள்வியைத்தான் இன்றைய வழிபாடு நம் முன்பாக வைக்கிறது. எனவே கடவுள் கொடையாக கொடுத்த இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நாம் எப்பொழுதுமே நமது இதயத்திலே கொண்டு இறைவனுக்கு பிரமாணிக்குமுள்ளவர்களாக வாழ, இறை அருளோடு வாழ நாம் இறைவனிடம் இந்த திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உமது மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவருடைய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் இருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடம் இருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடை இன்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128 பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு
அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர். பேறு பெற்றோ. இல்லத்தில் துணைவியா கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர். பேறு பெற்றோ. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளிருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று அவர் கூறினார். அவள் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமைகளை பற்றி கேட்க அவரிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? வெளியிலிருந்து மனிதருக்குள் செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாள் இறை சிந்தனையாக நம் ஆண்டவர் நமக்கு தருவது புற இனத்தை சேர்ந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார். தன்னுடைய மகளுக்கு குணம் பெற வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் வழி தரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்களுக்கு போட முடியுமா என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிற இந்த வார்த்தை, மேஜையிலிருந்து சிந்துகின்ற அந்த துண்டையும் நாய்கள் உண்ணுமே என்று அந்த பெண்மணி தன்னுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுவதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஒரு உண்மை நிகழ்வோடு இந்த மறையுரையை நான் துவங்க ஆசைப்படுகிறேன். அந்த இளைஞனுடைய பெயர் ஆண்ட்ரூ. அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், நேசித்து திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவர்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில வருடங்கள் கழிந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பேரிடரும் காத்திருக்கின்றது. அந்த பேரிடர் அவர்கள் வாழ்க்கையிலே என்னவென்றால், அவனுடைய வியாபாரம் தொடர்ந்து நொடிந்து கொண்டிருக்கின்றது. அவன் போட்ட முதலீடு அனைத்தையும் அவன் இழந்து அவன் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே பொருளாதார நெருக்கடியிலே நிற்கிறான். அதோடு இடி முடிந்து விட்டதா என்றால் இல்லை. பல ஆண்டுகளாக அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவன் என்ன செய்தான், சரி இத்தனை ஆண்டுகள் ஆயிற்றே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறான், ஆண் குழந்தை. அந்த குழந்தை வளருகின்றது. பிறகு பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது அந்த குழந்தையும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கிறது. அதுவும் நோய்வாய்ப்பட்டு அந்த குழந்தையும் இறந்து போகின்றது. அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது. அதன் பிறகு பார்க்கின்றான், அவனுக்கு குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அவனால் சமாளிக்கவே முடியவில்லை. அவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் என்றால், கடவுளே இல்லை என்று சொல்லி வீட்டில் இருந்த அந்த படங்களை எல்லாம் தூக்கி வீட்டிற்கு வெளியே எறிகின்றான். அவனுடைய மனைவி என்னவோ சொல்லி பார்க்கிறார், நீங்க பொறுமையாக இருங்கள், கடவுள் நமக்கு எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு செய்வார், பொறுமையாக இருங்கள், அடிக்கு மேல் நமக்கு அடி விழுந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தூக்கி விடுவார் என்று சொல்லி அவனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாள். ஆனால் கேட்டதாக இல்லை. என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் தூக்கி எறிகின்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், இவர் விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தொலைக்காட்சியிலே ஒரு குருவானவர் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் பகிர்ந்து கொண்டிருந்த அந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவரே யாரிடம் நாங்கள் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளன என்ற இந்த வார்த்தையை அவன் காதுகளில் விழுகிறது. முதல்ல அவன் கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். இந்த மனைவி வற்புறுத்தி ஒரு நிமிடம் இதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இவன் உள்ளத்திற்குள் சென்ற உடனே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். ஏன் விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க ஆரம்பித்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை அவனுடைய உடலுக்குள்ளாக செயலாற்றம் பெறுகின்றது. அவன் உணர்ந்து கொள்கின்றான், நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், நான் கடவுளை மறந்து சென்று கொண்டு இருப்பதன் வாயிலாக நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்தான் என்றால், எந்த படத்தை அவன் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்தானோ அந்த படங்களை எல்லாம், அவன் சாமி படங்களை அவன் கொண்டு வந்த வீட்டிற்குள்ளாக வைக்கின்றான். வைத்த பிறகு அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து ஒரு இல்லம் ஒன்று ஆரம்பிக்கிறார்கள். அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நினைத்தான். இன்று அந்த இல்லத்திலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அந்த இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் வாழ்க்கையை யாரெல்லாம் இப்படி விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் செலவிடுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அவன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலத்தான் பல நேரங்களிலே துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் நாம் மனம் உடைந்து போகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். யோசுவா புத்தகத்திலே பார்க்கின்றோம். யோசுவா என்ன செய்கின்றார், 12 குலங்களையும் அவர் தம்மிடம் வரவழைத்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபட்டு போங்க, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, 40 ஆண்டுகளாக பாலைவனத்திலே மன்னாவையும் காடையையும் கொடுத்த இறைவன்,
பகலிலே மேகத்தூணாகும் இரவிலே நெருப்பு தூணாகும் வழிநடத்திய இறைவன், அந்த ஒரே இறைவனைத்தான் நான் வழிபடுவேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிக்காட்டிய நிகழ்வை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, தானியேல் புத்தகம் 1 அதிகாரம் 23 நாம் வாசிக்கின்றோம். சாத்ராக், மேகாக், அபேத்நேகோ என்ற அந்த 3 பேர் அரசன் சொல்லுகின்றான், நீ என்னை நீ வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான், என்னை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னை வழிபட முடியாது, உண்மையான ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் தெய்வத்தை மட்டும்தான் நான் வழிபட முடியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவன் காட்டுகின்றான். இயேசுவிலே பிரியமானவர்களே, அந்த இடத்தில் நாம் இருந்தால் நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அருமையான ஒரு பாடல் வரிகள். பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது. இந்த வார்த்தைகளைத்தான் நாம் சொல்லணும்னு இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பிடுகிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மனம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இந்த 3 பேரும் மனம் தளர்ந்து போகல. ஏன் தெரியுமா? அந்த அரசன் மேலும் கோபம் அடைந்தான். 3 பேரையும் தூக்கி நெருப்புல போட்டான். அவர்கள் அந்த நெருப்பில் நிற்கின்ற பொழுது கூட தங்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், நெருப்புல நீக்கக்கூடிய சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எது நம்மிடம் இருக்கின்ற பொழுது, விசுவாசம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவோட வந்து நிற்கிறா. என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும், இவர் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்வார்னு வந்து நிற்கிறா. ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையாக தோன்றலாம். என்னை பார்த்தவர் நாயின்னு சொல்லிட்டாரே, பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்க்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம், நம்பிக்கை இருக்கிற இடத்துல என்ன தெரியுமா? நீ என்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன பேயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நம்பிக்கையோட நான் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன், நான் வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறேன், வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். இன்னைக்கு வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாம் இங்கு வருகிறோம். என்ன காரணம்? இந்த அன்னையிடம் நான் நம்பிக்கையோடு வந்து கேட்கிற பொழுது, முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தனை பேர் இங்கே மண்டியிட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். என்ன காரணம்? இவங்க மேல் நம்பிக்கை வச்சு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகாது. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் தோற்பைகளிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை வெறுமையாக விட மாட்டார். இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது வேலை நகரிலே. இன்று நாம் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த அன்னையிடம் வந்து அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கண்ணீர், என்னுடைய வேதனை, என்னுடைய மன்றாட்டு இவர்கள் செவிசாய்ப்பார்கள், கண்ணோக்குவார்கள் என்ற அந்த விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றார், உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால், விடா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதுதான் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனிதனை கேளுங்க, எல்லாரையுமே கேளுங்களே, எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும், என் தொழிலில் நான் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய வேலையிலே நான் வெற்றி பெற வேண்டும், நான் செய்கின்ற காரியங்களில் வெற்றி பெற, இதுதான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்கிறது. யாராவது நான் கடைசியாக வரணும், நான் தோல்வி அடையணும், நான் முன்னேறவே கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் மேலே முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது எனக்கு சம்பளம் உயரவே கூடாது, இதே சம்பளமே இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன், அடுத்த ஆண்டு நான் என்ன வீட்டில் இருக்கணும்? சொந்த வீட்டில் இருக்கணும். இதுதான் எல்லாருடைய கனவும். அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த இலக்கில நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையிலே அந்த இலக்கிற்கு என்னை கொண்டு போய் சேர்த்து என்னை வெற்றியடைய வைக்கும். இந்த அன்னையின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற விடா
நம்பிக்கை தான் இன்று நம்மிடம் வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ஒரு சிந்தனையோடு இன்று தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக செல்வோம். இந்த பெண்மணியிடம் இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவரே உம்மிடமிருந்து பெறாமல் நான் போகவே மாட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்ல வருவது என்ன? நான் எல்லாருக்கும் சொந்தமானவன் என்பதை மறைமுகமாக அங்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்வு வாயிலாக ஆண்டவர் நமக்கு வெளிக்காட்டுகிற ஒரு செய்தி என்னவென்றால், நான் எல்லாருக்கும் சொந்தமானவன். ஜாதி, மதம், நிறம், இனம் என்று எல்லாவற்றையும் கடந்து எல்லாருக்கும் சொந்தமான இறைவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை இன்றைய நாம் நற்செய்தியிலே கேட்கிறோம். பிரியமானவர்களே, நான் எல்லாருக்கும் சொந்தமானவன். இவள் பிற இனத்து சார்ந்த பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கும் நான் சொந்தமானவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போலதான் இந்த அன்னை, இன்னைக்கு இந்த அன்னையை நோக்கி வருகிற மக்களை பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகிறார்கள் இல்லை, எல்லா மக்களும் வர்றாங்க. காரணம் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை. இவரிடம் சென்றால் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை நடக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே ஆண்டவரிடத்தில் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? இந்த நம்பிக்கை ஒருபொழுதும் என் வாழ்க்கையிலே குறைந்து போகாதவாறு, குன்றி போகாதவாறு, உயர்ந்து கொண்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க, நான் இந்த நம்பிக்கையிலே வேரூன்றி நிற்க, விசுவாசத்தை நான் வெளிக்காட்ட, நம்பிக்கையை நான் வெளிக்காட்ட, என்னுடைய வாழ்க்கை ஒரு முன் அடையாளமாக இருக்கட்டும், ஒரு சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இறைவா, என்னுடைய வாழ்க்கை நீர் கொடுத்த கொடை, என் தாயிலே கருவான உருவான அந்த நொடி பொழுது நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகம். ஏனென்றால் நீர் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறீர், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், என்னை நீர் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். இன்றைய நாளிலும் கூட இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தில் என்னை இந்த திருப்பலியிலே என்னை வைத்திருக்கிறீர். இன்று கோடிக்கணக்கான மக்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் கடவுள் கொடுத்த பெரிய கிருபை, அபிஷேகம். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை அப்லோட் செய்த பிறகு அதையும் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அபிஷேகம், அதிசயம். இன்னைக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்மிடம் இந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் முழுதுமானது பலி எல்லாம் உள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்து இருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவராம் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகுமறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ இதோ நம் தாய் இயேசுவின் தாய் நம் தாய், நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். இதோ இதோ நம் தாய் இயேசுவின் தாய் நம் தாய், நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய்.